Hi guys, welcome to the channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்காங்க, உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, என்ன மாதிரியான தாட்ஸில் இருக்காங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் பைல் செலெக்ஷனை நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் 2 பைல் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எந்த பைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பைல் 1 purple color nail polish, purple. Pile 2 blue. So இந்த கலர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ pile 1, pile 2. ஓகே, ஸோ இந்த 2 பைலில் உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக பிடிச்ச பைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பைல் 1 இப்போ இந்த கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களோட எனர்ஜியை நான் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு பைல் செலெக்ஷனில் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் எனர்ஜி வச்சு நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எனர்ஜி இதோட மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் பைல் 1 பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகலைங்கிற பட்சத்தில் நீங்கள் பைல் 2 போகலாம். பைல் 1 ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி செக் பண்ணலாம். நான் சில சைன்ஸ் கொடுக்குறேன், சில விஷயங்கள் சொல்கிறேன், அது உங்களால் ரெசனேட் ஆகுதா, உங்களால் ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரியான சைன்ஸ் ரிலேட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை இந்த பைல் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ பைல் 1 வியூவர்ஸோட கரண்ட் எனர்ஜி, யூனிவர்ஸ் வியூவர்ஸோட கரண்ட் எனர்ஜி இப்போ என்ன எனர்ஜியில் இருக்காங்க. ஓகே, மார்ச் மந்த் இம்பார்ட்டண்ட். மார்ச் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆர் ஃபினான்ஷியலில் முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டரான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பீங்க. சரியா, இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அதை விட கொஞ்சம் பெட்டராக இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கும். ப்ரெக்னன்சிங்கிற வார்த்தை அது இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை குழந்தை பிறந்திருக்கு, இல்லை ரீசெண்டாக ஏதாவது இந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஹாஸ்பிட்டலில் குழந்தை பார்த்துட்டு வர்றது, இல்லை வளகாப்பு அந்த மாதிரி அட்டன் பண்ணது, இந்த மாதிரி சம்திங். நம்பர் 3 இம்பார்ட்டண்ட். டிவைன் ஃபெமினைன்னு நீங்கள் எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, லவ் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்து ரொம்ப இமோஷன்ஸ்க்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் தர பர்சனாக இருப்பீங்க. ஹார்ட், உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்குற பர்சனாக இருப்பீங்க. பட் ரொம்ப இமோஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா பையன் கண்டிப்பாக இருப்பாங்க. பையன் பொண்ணுங்கிற பார்க்கும்போது பையன், பாய் சைல்டு உங்களுக்கு இருக்கலாம். புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அதுக்கான பிளான் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்திருக்கும், அதுக்காக முயற்சி ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இல்லை பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வர்றதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இல்லை வர வேண்டிய பணம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்துக்காக வெயிட் பண்றது, இல்லை நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க, ஒரு பிஸ்னஸோ இல்லை ஜாப்லயோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி, உங்க ஸ்டடீஸ்லயே ஆகட்டும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் 2 எனர்ஜி மட்டும் எடுக்கிறேன். சர்ப்ரைசஸ் கொடுக்க உங்களுக்கு பிடிக்கும், நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, நிறைய ட்ரீம் பண்ணுவீங்க, ஒரு ட்ரீம் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா இருப்பீங்க. நம்பர் 5 இம்பார்ட்டண்டா இருக்கும். ரீசெண்டா பீச் ஏதாவது விசிட் பண்ணிருப்பீங்க, பீச் இல்ல கடல் சார்ந்த இடங்களுக்கு விசிட் பண்ணிருப்பீங்க, இல்ல போகலான்னு பிளான்ல இருப்பீங்க.
உங்க உங்க கூட இருக்கிறவங்களோட இல்ல உங்க ஃபேமிலியோட யாராவது கூட வந்து ரீசெண்டா வந்து ஒரு சண்டை பிரச்சனை இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல மோஸ்ட்லி சண்டை வந்து நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி வைஸ் பார்க்கும்போது சண்டை வந்திருக்கும். எக்ஸ்பெஷலி உங்க ஃபேமிலிலயோ ஆஃபீஸ்லயோ ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இல்லைன்னா சண்டை ஏதாவது உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருக்கிறது, அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா ரொம்ப வெரி ரீசென்ட்லி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்க. அண்ட் இன்னொரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி என்னன்னா உங்க பர்சனோட மெசேஜுக்காகவோ ஆர் கால்க்காகவோ ரொம்ப ஏக்கம், ரொம்ப ரொம்ப ஹெவியான வெயிட்டிங் எனர்ஜி, ஸ்ட்ராங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ராங்கான எனர்ஜி என்னன்னா என் பர்சன் பேசணும், எனக்கு மெசேஜ் வரணும், கால் வரணும் அப்படின்னு அடிக்கடி மொபைலை செக் பண்றது, இல்ல அவங்கள பத்தின நியூஸ் ஏதாவது கேட்கறது, இல்ல ரொம்ப ஆர்வம் காமிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜில இருக்கீங்க. சரியா? நம்பர் வந்து 3 and 5 வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். உங்களுக்கு சண்டை வந்து பிரிஞ்சது வந்து 3ல இருந்து 5 மந்த்ஸுக்குள்ள இருக்கலாம். 3ல இருந்து 5 மாசத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு உங்களோட எனர்ஜி மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஒர்க் ஓரியன்டான பர்சனா இருப்பீங்க. கோல் செட் பண்ணிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, நல்ல முயற்சி நிறைய முயற்சி எடுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜில வந்து நீங்க இருப்பீங்க. சரியா? இதெல்லாம் உங்களோட எனர்ஜி. இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். பைல் 1. ஸோ உங்க பர்சனோட எனர்ஜி நம்ம என்னன்னு பார்க்கலாம். உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க வந்து அவங்க இமோஷன்ஸை சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க லைஃப்ல ஜாலியா இருக்காங்க. அப்படின்னா வெளியில பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு நடிச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரிங்களா? இமோஷன்ஸை வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பணம் கொஞ்சம் கஞ்சத்தனமான ஒரு பர்சனா இருப்பாங்க. பணம் வந்து சேவ் பண்றதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவான பர்சன். சரிங்களா? ஆனா வந்து அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது உங்ககிட்ட காமிச்சுக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க இமோஷன்ஸை மறைக்கிறதுல வந்து அவங்களுக்கு பயங்கர டேலண்ட் உள்ள ஒரு பர்சன். இமோஷன்ஸை வந்து சூப்பரா மறைச்சு வைப்பாங்க, ஹைட் பண்ணி வைப்பாங்க. நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க, நீங்க அதனால வந்து பாதிக்கிறீங்களா, அழுகுறீங்களா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க வாழ்க்கையில அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க லைஃப்க்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் இப்ப இருக்காங்க கரண்ட்ல. ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன், ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல். யதார்த்தமான வாழ்க்கையை வந்து நம்புறவங்க, ரியல் வேர்ல்டு என்னவோ அது நம்புறவங்க. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, வீடு, பணம், கார், பிஸ்னஸ், அடுத்தடுத்தது கரியர்ல போறது, அந்த மாதிரியான ஒரு பர்சன். 10 of Pentacles. உங்க பர்சன் கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம், இல்ல சிலர் வந்து கல்யாணம் ஆக போறவங்களா இருக்கலாம். ரொம்ப குயிக்காவே அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி வரப்போகுது, இல்ல ஆல்ரெடி வந்து ஃபேமிலி இருக்கும். அண்ட் உங்ககிட்ட வராம இருக்கிறதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கும். சரியா? அந்த ஃபேமிலிங்கிறது வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், அல்லது வந்து லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். சரியா? பட் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து வராம இருக்கிறதுக்கு, அவங்க இமோஷன்ஸ்ல ஹைட் பண்றதுக்கும், அவங்க லவ் ஹைட் பண்றதுக்கும் நீங்க ஒரு அவங்க ஃபேமிலி ஒரு காரணமா இருக்கும். ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இந்த சுச்சுவேஷன் வந்து இப்ப 2 பேரோட கண்ட்ரோல்லே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த சுச்சுவேஷனை வந்து அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்றாங்க. ஸோ உங்களை அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. மெசேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கு. நிறைய யோசிக்கிறாங்க, என்ன அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான வந்து தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. என்னதான் இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் உங்க ஞாபகங்கள் அடிக்கடி வருது. பட் அவங்க தப்பிக்கிறதுக்கு, இதுல இருந்து வெளியில அவங்களால ஈஸியா ஏன் வெளியே வர முடியுது அப்படின்னா, ஏன் அந்த அளவுக்கு அவங்க ஆக்ஷன் ஃபாஸ்டா எடுக்கல அப்படின்னா, ரொம்ப ஈகோ அதிகமா இருக்கிற பர்சனா இருக்காங்க. நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனா இருக்காங்க. எஸ்பெஷலி நைட் டைம்ல வந்து அவங்க உங்ககிட்ட பேச ஆசைப்படுறாங்க, உங்க குரலை கேட்க ஆசைப்படுறாங்க. ஜஸ்ட் தூங்கும்போது உங்க ஞாபகங்கள் அதிகமா வருது. பட் ஈகோ வந்து அதையெல்லாம் சப்ரஸ் பண்ணுது. சரிங்களா? அவங்க மைண்ட் சொல்றது வந்து ரொம்ப அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹார்ட்டுக்கு வந்து இங்க வேலையே கிடையாது. மெசேஜ் டைப் பண்ணனாலும் அதை அனுப்புறதுக்குள்ள அவங்க மைண்டு வந்து இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டு வந்து மாத்தி விட்டுருது.
சரிங்களா? உங்கள வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல தான் இருக்காங்க. ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருக்காங்க. பென்டக்கிள்ஸ் அதிகமா வருது. கன்னி, மகரம், ரிஷபம் அதிகமா இருக்கு. பென்டக்கிள்ஸ் அதிகமா வருது. ரொம்ப பிராக்டிகலான பெர்சனா இருப்பாங்க. ஃபேமிலி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ஸ்லோ ஆக்ஷன் தான். எதுவுமே வந்து ஃபாஸ்டா எடுக்கிற பெர்சன் கிடையாது. நெறைய யோசிப்பாங்க. நெறைய யோசிச்சு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாரி தான். நீங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுறீங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்து அவங்களோட பிஹேவியர்னால நீங்க ஹர்ட் ஆவீங்களா? வேதனைப்படுவீங்களா? வலி கொடுக்குமா? அதெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பிராக்டிகல்னு சொன்னேன் இல்லையா? ரொம்ப பிராக்டிகலா இருக்கறனால இந்த மாரி தான். 2 வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். 222 பார்க்குறீங்களான்னு பாருங்க. 222 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். இப்ப வந்து உங்க பெர்சன் வந்து ஸ்டக் ஆகி இருக்காங்கன்னு தான் தோணுது. எந்த முடிவுமே எடுக்க முடியல. சரிங்களா? அவங்களுக்கு உங்களோட ட்ரூ லவ் வந்து தெரியல. இன்னும் வந்து எது ட்ரூ லவ், எது ஒரு மாயையான உலகம், அது தெரியாம ஏதோ ஒரு வாழ்க்கைய வந்து ஒரு சொசைட்டிக்காக ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெர்சன் மாதிரி தெரியுது. ஆ எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இவங்க இப்ப இருக்காங்க. உங்ககிட்ட வர்றதா, வேணாமா, எதுவுமே இன்னும் அவங்கனால தெளிவான முடிவு எடுக்க முடியல. ஆக்சுவலா உங்க மேல லவ் எந்த மாரியான லவ்ன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஹையரஃபண்ட் வந்திருக்கு. ஸோ ஹையரஃபண்ட் வந்திருக்கிறப்போ உங்க பெர்சன் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான லைஃப்ல வந்து இருக்காங்க. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு லீகலான லைஃப்ல இருக்காங்க. அந்த மாரி வாழ்க்கை தான் அவங்களுக்கு பிடிக்கும். சரியா? அந்த மாரி தான் இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான். அது ஸ்ட்ராங்காவே தெரியுது. நெறைய பேர் டீச்சர்ஸ் வந்து இங்க அதிகமா இருப்பீங்க. நீங்க உங்க பெர்சன் டீச்சர்ஸ் அதிகமா இருப்பீங்க. ஹீலிங்ல இருப்பீங்க. டாரோ வந்து இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வார்த்தையா தெரியுது. இப்ப சிலருக்கு வந்து டாரோ பார்க்கறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. சரியா? அப்படியே பார்த்தாலும் குறிப்பிட்ட சேனல்ஸ் மட்டும் பார்க்குற பெர்சன் மாதிரி தெரியுது. முதல்ல ரொம்ப டாரோ ரீடிங் பார்க்கறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சுட்டு இருந்தீங்க. இப்ப நாள் ஆக 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 ஒரு பர்ட்டிகுலர் சேனல்ஸ் இல்ல சில வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்க உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் உங்க பெர்சன் வந்து ஜஸ்ட் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். எனக்கு அமைதியா விடு. கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. 3 ஆஃப் கப்ஸ் தேர்ட் பார்ட்டி இருக்கு. தேர்ட் பார்ட்டி வந்து இங்க தெரியுது. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரியா? உங்க பெர்சனை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் வந்து உங்க பெர்சன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர் இந்த ஒரு எனர்ஜி தெரியுது. இல்லாட்டினா உங்கள பத்தி கூட வேற யார்ட்டயாவது டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க ஃபேமிலிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட்ட யார்ட்டயாவது உங்கள பத்தியோ டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியா கேட்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களே முடிவெடுக்க முடியாத நிலைமையில தானே இருக்காங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸ்டக் எனர்ஜி தான். ரொம்ப ஸ்டக் ஆகி இருக்காங்க. இந்த 2 கார்டு பார்க்கும்போது அதுதான் தெரியுது. எதுவுமே அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப சைலண்டா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி தான் தெரியுது. ஃபேமிலி இங்க பெரிய பிளாக்கேஜா இருக்கு. அல்லது அவங்க லைஃப் பார்ட்னர் இல்ல லவ்வர் யாராவது இல்ல அப்பா அம்மா யாராவது பிளாக்கேஜஸ் தெரியுது. நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய ஈகோ இருக்கு. எம்பரர் கீழே 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீயா நானாங்கிற போட்டி போடுற ஒரு பெர்சனா இருப்பாங்க. கம்ப்ளீட்டா உங்களை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. இப்ப ரீசெண்டா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. இனியுமே வந்து அவங்க ஒரு சீரியஸான ஒரு சுச்சுவேஷன் வந்து சீரியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு தெரியல. நீங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிட்டு இருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் அவங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கால்குலேட்டிவா இருக்காங்க மாதிரி தெரியுது. சரியா? இமோஷனலா உங்ககிட்ட வந்து பேசி உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி தெரியல. கால்குலேட்டிவா பிளான் பண்ணி மைண்ட் கேம் விளையாடுறது, மேனிப்புலேட்டிவா இருக்காங்க. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணி இனிஷியேட் பண்ணணும், ஆரம்பிக்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட வரணுங்கிறதுல நினைப்பு இருக்கு. பட் அது அவங்க ஈகோ வந்து தடுத்துருது. நீங்களா ஈகோவான்னு பார்க்கும்போது ஈகோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப இம்மெச்சூர்டான பெர்சனா இருப்பாங்க. கோபம் அதிகமா இருக்கு. உங்களை வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க உங்க மேல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பைல் 1 வேற என்ன உங்க பெர்சன் நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
நான் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், உனக்கு வேணும்னா நீ தான் என்கிட்ட வரணும், நான் எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. யாரோ சொல்றாங்க, அதை வந்து நல்லா கேட்கறாங்க, அது வந்து சரியா தப்பா அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சொல்றத வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி இன்டர்ஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலேயே அவங்க லவ் காமிக்க வந்தாலும் அது வந்து அவங்கள பிளாக்கேஜஸ் மாதிரி இருக்கு. அவங்க ஓகே இவங்க சொன்னா நமக்கு சரியா இருக்கும், அப்ப இப்போதைக்கு நம்ம எந்த ஆக்ஷன் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ சைலண்ட், 2 பேருமே சைலண்டா இருக்காங்க. அதான் நான் சொன்னதுதான். நீங்க வந்து நான் சைலண்டா தான் இருப்பேன், நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, நீயே எந்த ஆக்ஷன்னாலும் நீயே எடு, நான் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஸோ 2 பேருக்குமே டீப் கனெக்ஷன் இருக்கு, 2 பேருமே சைலண்டா இருக்கீங்க. நீங்களுமே என்ன நினைக்கிறீங்கன்னா நான் சைலண்டா தான் இருப்பேன், நீ என்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க போதும் அதுதான், நானும் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், சைலண்டா தான் இருப்பேன், நீ என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. சரிங்களா? கார்மிக் லெசன்ஸ் தான். கார்மிக் லெசன்ஸ் வந்து நிறைய இருக்கு, 2 பேருக்கும் கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. எனக்கு ரீடிங்ல பார்க்கும் போது இந்த கார்மிக் லெசன்ஸை வந்து நீங்க கத்துக்காம இன்னும் வந்து இந்த பர்சன்ட் அகைன் அண்ட் அகைனோ இல்ல ஒரு பேட்டர்ன்லயோ அகைன் அண்ட் அகைன் மாற்றீங்களோன்னு தெரியுது. பைல் 1 ஏதோ உங்களுக்கு ஒரு லெசன் சொல்லிக் கொடுக்க யூனிவர்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஒரு கார்மிக் பார்ட்னர் அனுப்பி இருக்கு, அகைன் அந்த கார்மிக் பார்ட்னர் தான் வேணும்னு நிறைய பேர் இருக்கீங்க. சிலர் வந்து லீகலா வந்து கல்யாணம் ஆயிட்டனால அதுல ஸ்டக் ஆகி இருக்கீங்க, அது புரியுது. பட் நிறைய பேர் வந்து நினைச்சா வெளியில போகலாம் இதுல இருந்து, பட் போக மாட்டேன், எனக்கு இந்த பர்சன் தான் வேணும், எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, என்னை வந்து அவாய்ட் பண்ணாலும் சரி, என்னை ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்தலாலும் சரி, எனக்கு இந்த பர்சன் வேணும் அப்படிங்கறதுல வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. இது கார்மிக் தான், நிறைய சீட் பண்றாங்க தான். சரியா? 2 ஃபேஸ் தான், மாஸ்க் போட்டுட்டு தான் உங்ககிட்ட இருக்காங்க. கம்ப்ளீட்டா இந்த கார்டுமே வந்து ஒரே மீனிங் தான் சொல்ல வருது. ஒரு மாஸ்க் போட்டு இருக்காங்க, அவங்களோட உண்மையான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் தெரியல, அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க. அவங்க எதுவுமே உங்ககிட்ட சொல்றது இல்லை, நிறைய சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, நிறைய சீக்ரெட்ஸ். இவங்க எந்த மாதிரியான பர்சனா? ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ஈகோ அதிகமா இருக்கு, ரொம்ப பிராக்டிக்கல். இவங்க கிட்ட போய் நீங்க வந்து ஒரு ரொமான்டிக் டயலாக்கோ இல்ல உங்களை புரிஞ்சுக்கணும், நான் இந்த அளவுக்கு வழி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னை புரிஞ்சுக்கோ, என்கிட்ட வா அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காத ஒரு காரியமா இருக்கும். 2 ஃபேஸ் தான், ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க மனசுல ஒண்ணு நினைக்கிறாங்க, வெளியில உங்ககிட்ட காமிச்சுக்கிறது ஒரு மாதிரி. அந்த மாதிரிதான் தெரியுது. நிறைய ஈகோ தான் இங்க ரொம்ப பெரிய கேம் பிளே பண்ணுது உங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்லயும். சோ ஏதோ உண்மையோ அந்த இதை வந்து காமிக்கிற தைரியம் வந்து அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? நீங்க மேபி ரொம்ப ஒரு உண்மை, ஐ மீன் உண்மையா இருக்கிற ஒரு ஆத்தென்டிக் பர்சனா இருப்பீங்க. எதுனாலும் மனசுல இருக்கிறத சொல்றது, நீங்க வந்து அழுகிறது, ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப ஆத்தென்டிக், நீங்க ரொம்ப ஒரு ரியலான பர்சன். பட் உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. உங்க பர்சன் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு 2 ஃபேஸ்டா இருக்கு, சம்டைம்ஸ் சீட் பண்ணலாம். ஸோ அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இல்ல உங்க பர்சன் அந்த மாதிரி இல்லைன்னு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சதுன்னா யாரோ ஃப்ரெண்டுங்கிற பேர்ல உங்ககிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்ல யாராவது கேம் பிளே பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி கேம் பிளே பண்ணி உங்க 2 பேத்தையும் பிரிக்கிறது, அந்த மாதிரி சம்திங் இருக்கு. கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்கு, நான் அதை ஆல்ரெடி சொன்னேன். எம்பரர் வந்திருக்கு, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்க பார்ட்னர் வந்து 100% இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கண்ட்ரோல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் உங்களை வந்து உங்க லிமிட்டை கூட டெஸ்ட் பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்க, ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறீங்களா, நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க, இப்ப இந்த நோ கான்டாக்ட்ல வந்து உங்களுக்கு நீங்க வந்து உங்க பர்சனை மட்டும் தான் நினைக்கிறீங்களா, வேற எந்த விதமான ஒரு தேர்ட் பார்ட்டி யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கூட உங்களை டெஸ்ட் பண்ணலாம். சரியா? ஒரு டெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஃப்ரெண்டுங்கிற பேர்ல யாராவது உங்களை சீட் பண்றாங்களான்னு பாருங்க, இல்ல உங்களுக்கு நல்லது சொல்றேங்கிற பேர்ல யாராவது சீட் பண்றாங்களான்னு பாருங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா பைல் 1 வந்து ஏதோ ஒரு டிராமா, சம்திங் ஏதோ டிராமால மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மைண்ட் கேம், டிராமா, இந்த விஷயம்லாம், இந்த வேர்டெல்லாம் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுது. சரியா? உங்களை ஈஸியா வந்து ஏமாத்திடலாம், நீங்க என்ன சொன்னாலும் கேட்பீங்க. இமோஷனலா உங்ககிட்ட லவ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்க. ஒரு அடிக்ட் ஆகிறது, லவ் காமிச்சா உங்களுக்கு போதும், நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களோட 100% லவ் நீங்க கொடுப்பீங்க. உங்களுக்கும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு, நான் இவ்வளவு லவ் கொடுக்குறேன் நீயும் கொடு, இதுதான் உங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. பட் அது உங்க பர்சன்ட்ட இருந்து கிடைக்கல, அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு செப்பரேஷன், உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வலி வேதனை. பட் உங்க பர்சன் வந்து அடுத்தவங்களோட ஒரு கம்பேஷனேட்லாம் கிடையாது, ஜஸ்ட் அடுத்தவங்க நிலைமையில இருந்து யோசிக்கிற ஒரு டைப் மாதிரி தெரியல. அவங்க கொஞ்சம் செல்ஃபிஷ், ரொம்பவே செல்ஃபிஷ், ஈகோ, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருக்கு. ஒரு மாஸ்க் போடுறவங்க, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றவங்க. ஓவராலா பார்க்கும்போது பைல் 1 இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க இருக்கீங்க. ஓகே, ஸோ பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.
பைல் 2 இப்போ உங்களோட எனர்ஜி ஃபர்ஸ்ட் உங்க எனர்ஜி செக் பண்ணிக்கலாம். இந்த எனர்ஜி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா பாருங்க. ஆர் நீங்க பைல் 1 பார்க்கலாம். மேட்ச் ஆகல, உங்களுக்கு இது பார்க்கணும், எனக்கு வந்து நான் சூஸ் பண்ண பைல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்க பார்க்கலாம். உங்க உள்ளுணர்வு சொல்லுச்சுன்னா தாராளமா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பைல் 2 ஓட கரண்ட் எனர்ஜி. உங்ககிட்ட இப்போ புதுசாக யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், மேரேஜ் ப்ரப்போசல் வந்திருக்கலாம், லவ் ப்ரப்போசல் வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த பர்சனை தாண்டி வேற ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கலாம், ஒரு நியூ லவ் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். இந்த பர்சன் நீங்கள் ஒரு பர்சனுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை இந்த பர்சனை தாண்டி வேற ஒரு பர்சனுக்காக நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். சரியா? இல்லை ஒரு மேரேஜ், வேற மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை நியூ ப்ரப்போசல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது காமிக்குது. அண்ட் பிஸ்னஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஏதாவது ஜாப் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுது. அப்படி பிஸ்னஸ் இல்லை, ஸ்டார்ட் பண்ணல, ஜாப் ரிலேட்டட் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ல இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுறது, இல்லை கால் பண்ணி ஏதாவது இனிஷியேட் பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணலான்னு ஒரு யோசனையில் இருக்கீங்க. சரியா? உங்க பர்சன் கூட ரொம்ப நாள் நோ கான்டாக்ட்ல இருக்கு, இப்படியே போயிட்டு இருக்கு. சரி, நான் பேசுறேன், நான் மெசேஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் ஆர் ஐடியா ஆர் தாட்ஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஓகே, உங்க குடும்ப பொறுப்பு எல்லாமே வந்து உங்களை நம்பி மட்டும்தான் இருக்கும். சரியா? நீங்க தான் வந்து உங்க குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஈகோ இருக்கிற ஒரு பர்சனா இருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி. உங்க பேச்சுக்கு வந்து எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஸ்ட்ராங் வாய்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து உங்க ஃபேமிலியை ஃபுல்லும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பீங்க. நீங்க நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ற ஒரு கேரக்டரா இருப்பீங்க. சரியா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு கண்டிப்பா வேணும்னு சில எனர்ஜிஸ் காமிக்குது. இத வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டு போகணும். இந்த பெர்சன் தான் என் லைஃப்ல வேணும். இந்த பெர்சனை தாண்டி என்னால வேற யாரையுமே வந்து நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பெர்சன் கிடைச்சிருவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்போட கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி காமிக்குது. கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு கேட்குது. சரியா? கண்ட்ரோல் அந்த வார்த்தை ஒண்ணு தெரியுது. அண்ட் இன்னும் சிலர் வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க அண்ட் பயத்துல இருக்கீங்க. சில பேர் வந்து உங்க பர்சனே வந்து உங்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம், சில பிளாக்மெயில் அந்த மாதிரி நடந்திருக்கும். அதனால அந்த பயம் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். இல்ல பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல பண்ண போறாங்க, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல சிலர் வந்து மாட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் சிலர் வந்து உங்க பர்சனை வந்து உள்ள விடாம உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பிசினஸ்ல, உங்களோட லைஃப்ல ஸ்ட்ராங்கா வந்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு, தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா வந்து வந்துட்டு இருக்கீங்க. ஃபினான்ஷியலா வந்து உங்களுக்கு நிறைய பிளான் போயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியலா வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி ஆயிட்டு இருக்கீங்க. பணம் உங்களுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சில எனர்ஜிஸ். ஓகேவா? இதுதான் பைல் 2. இதெல்லாம் வந்து உங்களுக்கான இது. நம்பர் 4 வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். உங்களுக்கு பிரேக்கப் ஆனது வந்து 4 to 7 monthsக்குள்ள உங்களுக்கு பிரேக்கப் ஆகி இருக்கலாம். இயர்ஸ், வருடங்களும் இருக்கலாம். பட் டேரோ வந்து நம்ம மந்த்ஸ் வைஸ் தான் சொல்ல முடியும். ஸோ 4 to 7 monthsக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு ரீசெண்டாக ஒரு பிரேக்கப் ஆகியிருக்கலாம், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஆகியிருக்கலாம், அல்லது நியூ லவ் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வந்தது வந்து ஒரு இந்த 4 monthsக்குள்ள ரீசன்ட் டேஸில் வந்து உங்களுக்கு ஒரு நியூ லவ் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு சொல்ல தோணுது. அண்ட் இதில் வந்து கடகம், விருச்சகம், மீனம் அதிகமாக இருப்பீங்க. அண்டு கன்னி, மகரம், ரிஷபம் அதிகமாக இருப்பீங்க. சரியா? ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம ஓகே, நம்ம உங்க பர்சனோட எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். ஓகே, உங்க பர்சனோட எனர்ஜி. அதுக்கு முன்னாடி உங்க எனர்ஜியில வந்து தனுஷு, சிம்மம், மேஷம் அதுவும் இருக்கலாம். ஓகே, சரி. இப்போ பைல் 2 உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம பார்க்கலாம். உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. pile 2.
எமோஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக உங்கள் பர்சன்ஸ் வந்து சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏதோ ரகசியம் அவங்க வாழ்க்கையில். பைல் 2 சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இமோஷன்ஸை சூப்பராக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க. நல்ல பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இமோஷ்னலாக உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர். நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இமோஷ்னலாக உங்களை ரொம்ப அழகாகவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லு இப்போ உங்கள் மேலே இருக்குது. எப்படியாவது உங்களை வந்து அவங்க லைஃப்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லு நிறையா இருக்குது. நிறைய வந்து எழுதுறாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த கார்டு பார்க்கும்போது அதுதான் தெரியுது. சில பேர் வந்து ஜேர்னல் எழுதலாம். அவங்க மனசில் இருக்கிறது உங்ககிட்ட சொல்ல வர்றதெல்லாம் வந்து அவங்க எழுதலாம். இல்லை சிலர் எழுதலாம், சிலர் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கலாம். உங்ககிட்ட சொல்ல வர்றதுக்கு நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து சிலருக்கு வந்து தடங்கள் இருக்கலாம், பயம் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து அஷேம்டா கூட ஃபீல் பண்ணலாம். அந்த குற்ற உணர்ச்சியில கூட உங்ககிட்ட வராம இருக்கலாம். அதை வந்து அவங்க டைரியில எழுதுறதோ, இல்லை அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறதோ, அவங்களுக்குள்ளேயே ஒரு நியாயம் கேட்கறது, நான் வந்து எந்த தப்பும் பண்ணலேன்னு அவங்களுக்குள்ளேயே ஒன்று கேட்கற மாதிரி தெரியுது. அந்த மாதிரிதான் உங்க பர்சன் இருக்காங்க. கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியுது. அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா இந்த 2 கார்டு வந்திருக்கிறதுனால இதுவும் வந்து எழுதுறாங்க, இதுவும் வந்து கம்யூனிகேஷனுக்கான கார்டு. ஸோ அவங்க மனசுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இப்ப வந்து டைம் சரியில்லைங்கிறது வந்து அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. ஆனா உங்ககிட்ட பேசணுங்கிற வெயிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஒரு சரியா பேச்சுவார்த்தை இல்லாம சடனா முடிஞ்ச மாதிரி தெரியுது. உங்க பர்சன் வந்து இப்ப சீக்ரெட்ஸ் மெயின்டைன் அண்ட் ஆல்சோ இது வந்து சீக்ரெட் மெயின்டைன் பண்றாங்க. இந்த சீக்ரெட் வந்து நீங்க யாரா என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். அவங்க மனசுல இருக்கிறத கூட சொல்லாம மறைக்கிற ஒரு கேரக்டரா கூட இருக்கலாம். அது கூட உங்களுக்கு சீக்ரெட்டா தான் தெரியுது. பைல் 2 இது வந்து ட்வின் ஃப்ளேம்கான எனர்ஜி தெரியுது. அண்ட் டெலிபதி கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள ஹெவியா போகும். நைட் டைம்ல எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி நேற்று பௌர்ணமிங்கிறதுனால எனர்ஜி வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். பைல் 2 கம்யூனிகேஷன் உங்க ட்ரீம்ல வந்திருப்பாங்க. ஷியோரா ட்ரீம்ல வந்திருப்பாங்க. ஆர் நீங்க அவங்க ட்ரீம்ல போயிருப்பீங்க. உங்ககிட்ட சொல்ல வர விஷயங்கள் வந்து ட்ரீமை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா உங்க கனவுல வந்து உங்ககிட்ட அவங்க எனர்ஜி வந்து நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணலாம். உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர விஷயங்கள் வந்து அவங்க ட்ரீம் மூலமா அவங்க சொல்லுவாங்க. எனர்ஜி வைஸ் வந்து அவங்க உங்ககிட்ட கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. அவங்களும் உங்க எனர்ஜி வந்து அங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு இப்ப தைரியம் இல்லை. உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான தைரியம் இல்லை. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ இந்த பைல் 2 இதுல என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க வேணும். சரியா? இதுல 2 விதமா முடிவெடுக்க முடியாம இருக்காங்க. ஒண்ணு வந்து என்னால லவ் மட்டும் தான் கொடுக்க முடியும், நீ கேட்கிற ஸ்டேபிளான லைஃப் என்னால கொடுக்க முடியாதுங்கிற எனர்ஜி வந்து இங்க ஸ்ட்ராங்கா தெரியுது. இல்லாட்டினா தேர்ட் பார்ட்டி வந்து எனக்கு தெரியுது. உங்க பர்சன் லைஃப்ல வந்து புதுசா 2 விதமான எனர்ஜியை நான் ரீட் பண்ணிடுறேன். சரியா? உங்க பர்சன் லைஃப்ல வந்து புதுசா ஏதாவது ஒரு லவ் வந்திருக்கும். அதனால நீங்க சந்தேகப்பட்டு பிரிஞ்சிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி ஏதாவது சம்திங். தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இல்ல, பட் சீக்ரெட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து நியூ லவ் இல்ல நியூ பர்சன் ஏதாவது தெரிஞ்சிருக்கும். இல்ல அவங்க காமிக்கிற லவ்ல வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பத்துல அவங்க காமிச்ச லவ்க்கும் இப்பைக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம். இதுல பாருங்க, இங்கேயும் 3 வந்திருக்கு, இங்கேயும் 3 இருக்கு இல்லையா? ஸோ நைட் டைம்ல வந்து நீங்க கவனிங்க. இமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும் நைட் டைம்ல. பைல் 2 நான் ஷியோரா சொல்றேன், உங்க பர்சனுக்கு வந்து உங்களோட இமோஷன்ஸ் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட தாட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அவங்களுக்கு ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ரொம்ப அதிகமா உங்களை ஃபீல் பண்றாங்க. டெலிபதி கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. ரொம்ப நெகட்டிவா இருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க. ஒரு டார்க் எனர்ஜியில இருக்காங்க உங்க பர்சன். அண்ட் ஸோ இப்போ அவங்களால எந்த ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா, உங்க கூட வந்து கடைசி வரைக்கும் வர முடியாத ஒரு நிலைமையில வந்து அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இல்ல அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. உங்க கூட ஒரு லாங் டேர்ம் வரும்போது நிறைய சண்டைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அது வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு முடிவு எடுக்க முடியாம 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருக்காங்க. நிறைய மைண்ட் கேம் விளையாடுவாங்க. ஸ்வாட் அதிகமா வந்திருக்கு. ஸோ உங்க பர்சன் வந்து இதுல வந்து கும்பம் அதிகமா இருக்கு, மிதுனம் அதிகமா இருக்கு, அண்ட் துலாம் அதிகமா இருக்கு உங்க பர்சன். சரிங்களா? அண்ட் ஜஸ்ட் இது எப்படின்னா மைண்ட் கேம், இந்த வார்த்தையை வந்து நல்லா கேட்டுக்கோங்க. மைண்ட் கேம் விளையாடுவாங்க கண்டிப்பா.
ரொம்ப மேனிப்புலேட்டிவ், இமோஷ்னலாக உங்களையும் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் வர முடியும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. இந்த சேரியட் கண்டிப்பாக நீங்கள் வேணும். அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்குனாலும் தயாராக இருக்கேன், எவ்வளோ முயற்சி போகிறனாலும் தயாராக இருக்கேன். நீ வேணும், என்னை மட்டும் லைஃப்குள்ளே அலோவ் பண்ணு. என்னை ஏன் வந்து நீ பிளாக் பண்ணி வச்சிருக்க, என்னை ஏன் உன் லைஃப்குள்ளே விட மாட்டேங்கிற, நான் என்ன தப்பு பண்ணேன், அதுதான் அவங்களோட கேள்வி. நீ வந்து நீ வந்து என்கிட்ட வந்து லைஃப் லாங் ஒரு ஸ்டேபிள் கமிட்மெண்ட் கேட்குற, அதுக்காக நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கிறதா வந்து அவங்களோட இது. என்னால் இப்போ நான் மாட்டிகிட்டு இருக்கேன், என்னால் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். பட் நான் கண்டிப்பாக நீ கேட்குற லைஃப் வந்து நான் கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறேன். பட் என்னைய வந்து உன் லைஃப்குள்ளே விடு, இதுதான் வந்து அவங்களுக்குள்ள இது. பட் ஸ்ட்ராங் பவுண்ட்ரி தான், ஓகேவா? ஸ்ட்ராங் பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இமோஷனல் ஸ்டார்ம் அவங்க வந்து இப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. பைல் 2 உங்க பர்சன் இமோஷனலாக ரொம்ப ரொம்ப டவுன் ஆகி இருக்காங்க, உங்களை ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ட் உங்களோட எனர்ஜி வந்து அவங்க எனர்ஜி நீங்க கண்டிப்பா ஹெவியா ஃபீல் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் நீங்க நோட்டீஸ் பண்ணினீங்கன்னா தெரியும். அவங்க எனர்ஜி உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வருவாங்க. அது ட்ரீம் மூலமாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது என்ன நீங்க பாருங்க. உங்க ட்ரீம் வந்துச்சுன்னா அதை கவனிங்க. யூனிவர்ஸ் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் கொடுக்கலாம். அது நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஜான்வரி மந்த் வந்து இம்பார்ட்டண்ட்டா தெரியுது. ஜான்வரி மந்த் புதுசா ஏதாவது நீங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நியூ பிகினிங், புதுசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கீங்க. இப்போ வந்து ஹோல் பேக் தான் பண்றாங்க. ஜஸ்ட் இந்த 2 கார்டும் இந்த கார்டும் வந்து அதே தான் வருது. ஹோல் பேக் பண்றாங்க. அவங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயம். இதுலயும் புக் வந்திருக்கு பாருங்க, டைரி. நான் சொல்லியிருந்தேன், டைரியில கூட சில பேர் எழுதலாம், அவங்க ஃபீலிங்ஸ் எழுதலாம்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல வர விஷயத்த அவங்க டைரியிலயோ புக்லயோ இல்லை அவங்க மைண்டுக்குள்ள கூட பேசலாம். சரியா? ஸோ உங்ககிட்ட என்ன சொல்லணுங்கிறத அவங்களே பேசுறது, அவங்களே எழுதுறது, அந்த மாதிரி தான் அவங்க எமோஷன்ஸை வந்து ஹைட் பண்றாங்க. ஸோ கார்டு ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க உங்ககிட்ட உங்களை ஏமாத்தி இருக்காங்க, உங்ககிட்ட ட்ரூவா இல்லை, உங்ககிட்ட பொய் சொல்லி உள்ள வந்திருக்கலாம். அதை நினைச்சு இப்ப கண்டிப்பா ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்றாங்க. அந்த குற்ற உணர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது மறைச்சுதான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. நீங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுல நிறைய பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க தப்பிச்சு ஓடி இருக்கலாம், இல்ல எனக்கு வேணான்னு போயிருக்கலாம். உங்க பர்சன் உங்க பின்னாடி வந்து ரொம்ப துரத்திட்டு உங்ககிட்ட துரத்துன மாதிரி, உங்களை சேஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ அதெல்லாம் நினைச்சு இப்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. சரி, அவங்க சேஸ் பண்ணாங்க, அவங்க லவ் வந்திருக்கு, ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு நீங்க வந்து லவ் காமிச்சிருக்கீங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க கிடைச்சிட்டீங்கிறதுக்காக உங்களை ரொம்ப கிராண்டடா எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமும் வருது, ஒரு தயக்கமும் வருது. உங்க லைஃப்ல ஒரு நியூ லவ், இதை நான் சொல்லியிருந்தேன், நியூ லவ் வந்து வந்துருச்சோ, இல்ல நீங்க வந்து அவங்கள மறந்துட்டீங்களோ, தேர்ட் பார்ட்டி யாராவது இருக்காங்களோ, அதனாலதான் நீங்க வந்து அவங்க லைஃப்குள்ள விடலையோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்துலதான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் சொல்ல முடியாம ரொம்ப ரொம்ப அமைதியா வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ பைல் 2 உங்க பர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பாருங்க. நீங்க எனக்கு பைல் 2 நிறைய பேர் வந்து இதுல வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. உங்க பர்சனோட தாட் கம்ப்ளீட்டா இல்லாம உங்க லைஃப்ல வந்து ஒரு புது வழியை நோக்கி, ஒரு புது டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க பர்சன் வந்து இப்ப அதை வந்து நினைச்சு வந்து ரொம்பவே கவலைப்படுறாங்க. உங்ககிட்ட இம்மெச்சூர்டா நடந்ததை நினைச்சு ரொம்ப வந்து ஃபீல் பண்றாங்க. சரியா? ரொம்ப இம்மெச்சூர்டா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதை நினைச்சு அந்த கவலை, அந்த குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. அதனாலதான் நீங்க அவங்கள வந்து இக்னோர் பண்றீங்க, நீங்க அவங்களை வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க. மேபி இதுல வந்து சிலர் வந்து ரீசெண்டா உங்க பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கலாம், ஏதாவது மெசேஜ் கால் பண்ணியிருக்கலாம். பட் நீங்க வந்து அதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்க அவங்களை வந்து இக்னோர் பண்ண மாதிரி தெரியுது. அதை நினைச்சுதான் இப்ப அவங்கனால அடுத்த ஸ்டெப் போக முடியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம, ஒரு குழப்பத்துல, ஒரு பயத்துல, ஒரு தயக்கம் எல்லாமே இருக்கு. இதோட சேர்ந்து சந்தேகமும் வருது. நீங்க வேற யாரோ ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வந்துட்டாங்களா, அதனாலதான் நீ லைஃப்குள்ள விட மாட்டேங்கிறியா,
அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நீங்க சீட் பண்றீங்கன்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஏன்னா மூன் கார்டு இருக்கு. ஸோ நீங்களும் வந்து உங்க லைஃப்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்க பர்சன்ட்ட வந்து நீங்க சொல்ற மாதிரி தெரியல. உங்க லைஃப்ல என்ன நடக்குதுங்கிறத நீங்களுமே ரகசியமா தான் வச்சிருக்கீங்க. உங்க பர்சனுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க. நீங்க அதை சொல்றதுலயே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதே நேரத்துல உங்க பர்சன் வந்து உங்க பர்சன்ட்ட இருந்து நீங்க தப்பிச்சு போறீங்களோன்னு நினைக்கிறாங்க, அண்ட் நீங்க சீட் பண்றீங்களோன்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? நான் உனக்கு மெசேஜ் பண்றேன், கால் பண்றேன், பட் நீ என்ன வந்து இக்னோர் பண்ற, நீ வந்து எனக்கு ப்ராப்பரா வந்து எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிற, ஒரு லவ் காமிக்க மாட்டேங்கிற, என்னை ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடத்துற, உன் லைஃப்ல வேற யாராவது வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்க பர்சனோட கொஸ்டினாவே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் அவங்க ஹோல்ட் பேக்கும் பண்றாங்க. உங்க மேல ஒரு பயம் இருக்கு. சரியா? நீங்க உங்க மேல பயம் இருக்கு, கோபமும் அதிகமா இருக்கு. ஆனா அவங்களுமே உங்ககிட்ட ஒரு உண்மையா வந்து இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். அவங்களும் நிறைய உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க. ஒரு பொய் சொல்லிட்டு தான் உங்க லைஃப்குள்ள வந்திருக்கலாம், இல்ல வந்து வேற ஒரு பர்சனா உங்ககிட்ட வந்திருக்கலாம். நாள் ஆக ஆக அவங்களோட ட்ரூ ஃபேஸ் வந்து உங்களுக்கு இதுதான் உண்மையான முகம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். பட் இப்ப 2 பேருமே சைலண்டா தான் இருக்கீங்க. எஸ்பெஷலி நீங்க வந்து 2 பேருமே அந்த டீப் கனெக்ஷன் இருக்கு உங்களுக்கு. சரியா? உங்க சோல் வந்து இன்னும் கனெக்டட் ஆகி தான் இருக்கு. சோல் டு சோல் கான்வர்சேஷன் நடக்குது, பேசிக்கிறீங்க, எனர்ஜி வைஸ் பேசிக்கிறீங்க, ட்ரீம்ல போய்க்கிறீங்க. ட்ரீம்ல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்களே தவிர பிசிக்கல் வேர்ல்ட்ல வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஜஸ்ட் இதுல சிலர் வந்து கம்யூனிகேஷன் ரீசெண்டா வந்து இனிஷியேட் பண்ண மாதிரி தெரியுது. இல்ல உங்க பர்சன் உங்ககிட்ட பேச வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. சரியா? ஸோ பைல் 2 இதுதான். இந்த வீடியோ வந்து உங்க பர்சன் பத்தின எனர்ஜிஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.